ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு காலிஃப்ளவர் அவரைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: காலிஃப்ளவர், அவரைக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், சோம்பு, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கடுகுளுத்தம் பருப்பு, எண்ணெய், உப்பு, தக்காளி கட் பண்ணது, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டி வச்சு அதில் தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல்லெண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான். இப்போது தக்காளி நல்லா உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரும் அவரைக்காவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது காயை நல்லா வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விடுங்க. இப்போது காயை வதக்கியாச்சு. இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவெல்லாம் காயோட நல்லா ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு காயை நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது காய் நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடுங்க. இப்போது நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இருந்தால் இது கூடவே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இப்போது அரைக்கிறதுக்கே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தேங்காய் அரைச்சாச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி
சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வச்ச காலிஃப்ளவர் அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.